அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்மிடையே பாண்டிச்சேரியில் நர்சிங் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியக்கூடிய முனைவர் VN ஆனந்தி அவர்கள் மருந்து மாத்திரைகளை பாதுகாப்பாக எடுத்துக்கொள்வது தொடர்பாக கலந்துரையாடல் செய்ய இருக்கிறார். இவர் ஏற்கனவே நம்மிடம் நீண்ட நேரம் பேசியவர். இன்று ஒரு 30 நிமிடம் பேசிவிட்டு நம்முடைய கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்று அவர் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே ஒரு மூத்தோர்கள் என்பது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கும் அதே மாதிரி வேளா வேளைக்கு மருந்து மாத்திரைகளை கொடுக்க வேண்டும். மறதி இல்லாமல் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலே நமக்கு சில பேர் உதவி செய்வார்கள், சில பேர் நாமே அதை எடுத்துக்கொண்டு குறித்து வைத்துக்கொண்டு அந்த நேரத்துக்கு தகுந்த போல சாப்பிட வேண்டும். மருத்துவர்களை பார்க்கும் பொழுது முதலில் சொல்வது, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் மருந்துகளை நிறுத்தக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த 2 அறிவுரைகளை நாம் கன்சல்டிங் போகும் பொழுது அவர்கள் சொல்வது, நீங்களாக மருந்து கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒன்று, நாங்கள் பரிந்துரைத்த மாத்திரைகளை நாங்கள் சொல்லாமல் நீங்களாக நிறுத்தக்கூடாது. இந்த 2 அறிவுரைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட நமக்கு மறதி காரணமாக சில சமயத்தில் சாப்பிடுவதற்கு முன்னால் சாப்பிடுவது மறந்து போய் விடுவோம். அடுத்து சாப்பிட்ட பின்னால் சாப்பிட வேண்டியதை சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிடுவது. அது ஒருவேளை பயணங்களில் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள முடியாமல் மறதியின் காரணமாக சென்று அங்கே போய் மருந்து கடைகளிலே வாங்கி சாப்பிடுவது. இம்மாதிரி நமக்கு மூத்தவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அநேகமாக இதை பற்றி தான் அவர் குறிப்பிடுவார். நோய்க்கு தொடர்பான மருந்துகள், அதை எப்படி நாம் பாதுகாப்பாகவும் கவனமாகவும் வேளா வேளைக்கு சாப்பிட வேண்டும் என்பதை அவர் இந்த துறையில மிகுந்த அனுபவம் உள்ளவர். அதாவது டாக்டரேட் என்று சொல்றது, ஆராய்ச்சி செய்து அதில் சிறந்த அனுபவம் உள்ளவர். எனவே அவர் நமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை முடிந்தவரை நாம் பின்பற்றினால் நமக்கு நல்லது என்பதை கருத்தில் கொண்டு அவரை பேசும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். கேக்குதுங்க? கேக்குதுங்களா? கேக்குதுங்க. மீண்டும் ஒரு செஷன்ல உங்க கூட எல்லாருக்கூடயும் இணையறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நான் பேச எடுத்திருக்க தலைப்பு வந்து நம்ம தினசரி மருந்து மாத்திரைகளை எப்படி வந்து பாதுகாப்பா சாப்பிடுறது, அதுதான் நம்ம பத்தி பேச போறோம். வயசாகும் போதோ இல்ல நான் உடம்பு வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் இல்லையா? அது அது உழைக்கும் போது நான் ஒரு ரிப்பேர் ஒரு பார்ட்ல ஆகும்போது நம்ம அதுக்கு சரி பண்றதுக்கு சில மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம். மருந்து எடுத்துக்கிறது வந்து நோயை வந்து கியூர் பண்றதுக்கு. சோ அந்த மருந்தே சில சமயம் நமக்கு ஒரு டிசீஸை கொடுத்துடக்கூடாது. மருந்தே நமக்கு உடம்புக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. அதனாலதான் மருந்து நம்ம எடுத்துக்கும் போது என்னென்னலாம் நம்ம வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் அப்படிங்கறத சொல்றதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸ்லைடு போடுறீங்களா? ஆமா சார். சேஃப் யூஸ் ஆஃப் மெடிசின்ஸ், எப்படி மெடிசின்ஸ் வந்து சேஃபா நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம தினசரி சாப்பிட உட்கொள்ற மருந்து மாத்திரையை நம்ம எப்படி சேஃபா யூஸ் பண்ணணும். சோ ஒரு 40 வயசு கடந்து போகும்போதே நமக்கு வந்து இப்ப லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்ற சுகரு, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனு, ஹார்ட் டிசீஸ், வேற சில முட்டு பிரச்சனை, இந்த மாதிரி வேற சில உடம்பு பிரச்சனைகளுக்காக நம்ம மருந்து வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்தியால வந்து 140 மில்லியன் மக்கள் வந்து 60 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்காங்க. சோ இந்த பாப்புலேஷன் வந்து இன்னும் 20% வந்து 2050ல அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த டிபெண்டன்சி ரேஷியோ அதிகமாக நிறைய பீப்புள் வந்து டிசீஸோட லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸோட வாழ்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும்.
சோ இந்த காலகட்டத்துல நம்ம மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் போது அதுல எப்படி சேஃபா நம்ம வந்து நம்ம பணத்தையும் விரயமாக்காம ஆரோக்கியத்துக்கும் சீர்கேடு இல்லாம பாதுகாப்பான முறையில மருந்துகளை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ இப்ப இன்னைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 65 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து ஒரு 13% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் வந்து 65 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க. அவங்க வந்து டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண ட்ரக் எடுக்கிற பாப்புலேஷன்ல மொத்தமா மருந்து மாத்திரைகள் வாங்குற அந்த பாப்புலேஷன்ல 33% மக்கள் வந்து 65 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்களா இருக்காங்க. சோ இந்த வரும் நாட்கள்ல வந்து ஓல்டேஜோட பாப்புலேஷன் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுறதுனால இதுல வந்து இந்த டாக்டர் பிரிஸ்கிரைப் ட்ரக்ஸ் வாங்குற பாப்புலேஷன் வந்து 33%ல இருந்து 50% அதிகம் வரைக்கும். சோ 50% மருந்து மாத்திரைகள் கடையில வாங்குறவங்க யாரா இருப்பாங்கன்னா 65 பிளஸ்ல இருக்கவங்களா தான் இருப்பாங்கங்கும் போது மெடிகேஷன் சேஃப்டி பத்தின நாலேஜ் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியமாகுது. சோ மருந்து மாத்திரைகள் நம்ம சாப்பிடுறோம் அப்படிங்கும் போது அதுல முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, சோ மோஸ்ட்லி நம்ம நம்மளோட டிசீஸ ட்ரீட் பண்றதுக்கு, வலி குறைக்கிறதுக்காக நம்ம வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம். ஆனா, ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ்னால நம்ம பாடி வந்து எப்படி அந்த ட்ரக்க வந்து ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறதுல சில சேஞ்சஸ் இருக்கு. அ இளம் வயதுல இருக்கவங்களுக்கு அந்த மருந்து வேலை செய்யறதுக்கும், வயது முதிர்ந்தவர்களுக்கு அந்த மருந்து வேலை செய்யறதுலயும் சில மாறுதல் இருக்கு. இப்ப ஏஜ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பாடியில வந்து வாட்டர் கன்டென்ட் வந்து கம்மியாகுது. சோ நம்ம சாப்பிடுற மருந்து மாத்திரை வந்து அந்த தண்ணீல தான் கரைஞ்சு நம்ம உடம்புல வந்து பிளட்ல கலந்து நமக்கு அதோட ஆக்ஷன குடுக்கணும். சோ வாட்டர் காம்போசிஷன் நம்ம உடம்புல கம்மியா இருக்கு. லிவர்ல தான் வந்து கல்லீரல்னு சொல்ற லிவர்ல தான் நம்ம சாப்பிடுற ட்ரக்ஸ் வந்து மெட்டபாலிசம் நடக்குது. அங்கேருந்து தான் அது உடம்புக்கு மத்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி அதோட ஆக்ஷன் நமக்கு கிடைக்குது. சோ லிவரோட மாஸும் குறைஞ்சிடும். லிவருக்கு கிடைக்கிற பிளட் சப்ளை கிடைஞ்சிரும்ங்கிறதுனால காம்ப்ளெக்ஸ் ட்ரக்ஸ வந்து மெட்டபலைஸ் பண்றதுக்கான சக்தி வந்து லிவருக்கு கம்மியா இருக்கும். அதே மாதிரி கிட்னி பாத்தீங்கன்னா, கிட்னியோட சைஸ், அதுக்கு கொடுக்க பிளட் ஃப்ளோ, அதுல இருக்கிற அந்த ஃபில்டர் இது எல்லாமே வந்து ஏஜ் ப்ராசஸ்னால கொஞ்சம் அதோட ஃபங்ஷனல் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கிறதுனால, முழுசா வந்து நம்ம சாப்பிடுற ட்ரக்க எக்ஸ்கிரீட் பண்ற கெப்பாசிட்டி வந்து ஒரு யங்கர் பெர்சனுக்கு இருக்கிறத விட ஓல்டர் பெர்சனுக்கு வந்து கம்மியாவே இருக்கும். அதே மாரி பிரெயின் பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரக்ஸ்க்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். இப்ப சில ட்ரக்ஸ் வந்து ஒரு 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 தூக்க மாத்திரையோ, ஒரு சின்ன ஒரு அலர்ஜிக்கு நம்ம போடுற ஒரு ஹிஸ்டமின் ட்ரக்கோ, ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ வந்து யங் பீப்பிள்ல கிரியேட் பண்ணாது. அதுவே வந்து ஒரு சின்ன அளவு டோஸ் மாறுறதுனால வயசானவங்களுக்கு வந்து ஒரு மயக்கம், தூக்கம், அதிக தூக்கம், ஆ கன்ஃப்யூஷனு இந்த மாரியான சிம்ப்டம்ஸ்லாம் குடுக்கறதுக்கு வந்து சான்ஸ் நெறைய இருக்கு. சோ அதே மாதிரி வயசான காலத்துல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நெறைய ட்ரக்ஸ் எடுக்கிறோம். வேற வேற முட்டி வலி இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, தூக்கமின்மை இருக்கு. இந்த மாரி நெறைய காரணங்களால நம்ம வந்து நெறைய ட்ரக்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். அதனால ட்ரக் ரிலேட்டடா வரக்கூடிய அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் வந்து வயது அதிகரிக்க அதிகரிக்க அதோட ரிஸ்க்கும் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வேற என்னென்னலாம் சேலஞ்சஸ் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடுறதுல நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறைய நியூ ட்ரக்ஸ் வந்து மார்க்கெட்ல புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. நெறைய நியூ ட்ரக்ஸ் வருது. அதே மாரி ஆஃப் லேபிள் இண்டிகேஷன்னா ஒரு மருந்து வந்து எதுக்கு நம்ம குடுக்குறாங்கன்னு தெரியல. இது தலைவலிக்குன்னு இருப்போம். ஆனா அதோட ஆக்ஷன் வந்து அ இது இதுக்கும் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கிறது வந்து டாக்டருக்கு தெரியும். சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, நமக்கு அந்த ட்ரக்க வந்து டாக்டர் வந்து குறிப்பறிஞ்சு எதுக்காக குடுக்கணும்னு குடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உறவினர்கிட்டயோ, நண்பர்கிட்டயோ பேசும்போது, அவங்களும் நமக்கு இருக்கிற அதே மாதிரி ஒரு அறிகுறிய சொல்லும்போது, நம்ம அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாம அறிகுறிய மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு, "நான் இத போடுறேன். நீ வேணா இத போட்டு பாரு" அப்படின்னு நம்ம நல்ல எண்ணத்துல ஒரு அட்வைஸ் குடுப்போம். சம்டைம்ஸ் அது ராங்கா போயிடும். சோ எதுக்காக அத என்ன இண்டிகேஷன்னால டாக்டர் இத பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற புரிதல் இல்லாம நம்ம நம்ம பிரிஸ்கிரிப்ஷன் ஷேரிங்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு எதுக்காக குடுத்துருக்காங்க இந்த ட்ரக் அப்படிங்கிறது அது வந்து டாக்டருக்கு மட்டும் தான் தெரியும். சோ எனக்கு இது மாரி தான் இருந்துச்சு. நான் இத சாப்பிட்டேன். நீயும் இது மாரி சாப்பிடுன்னு சொல்லி டாக்டர கன்சல்ட் பண்ணாம ஒரு மருந்து எடுக்கும்போதும், அது ஒரு சேலஞ்சா மாறுது. அதே மாதிரி மல்டிபிள் ட்ரக்ஸ் ஒண்ணா எடுக்கும்போது, ஒரு ட்ரக்கோட எஃபெக்ட்டோட இன்னொரு ட்ரக் வந்து ட்ரக் இன்டராக்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரக்கோட செயல்பாட இன்னொரு மருந்து என்ன பண்ணலாம்? அதிகப்படுத்தலாம், இல்ல தடை பண்ணலாம். இல்ல ஒண்ணோட எஃபெக்ட்ட இன்னொன்னு வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். சோ இந்த மாதிரி இருக்கிறது அனதர் சேலஞ்சா இருக்கு. அதே மாரி இதெல்லாம் இல்ல சத்து மாத்திரை நம்ம நெறைய பார்க்குறோம். ஹெர்பா லைஃப், ஆரிஃப்ளேம் இந்த மாரி நெறைய மார்க்கெட்ல வந்து நியூட்ரிசியூட்டிகல்ஸ்ன்னு சொல்லுவோம். இது சத்து மாத்திரை, இது முட்டி வலிக்கு மாத்திரை,
இது வந்து ஹார்ட்டுக்கு நல்லது. இதெல்லாம் வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம சத்து மாத்திரைங்கிற பேர்ல நம்ம நம்ம வெளியில வந்து வெளி மார்க்கெட்ல இருந்து நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அதுவும் இப்ப நிறைய இருக்கிறதுனால இந்த நாலேஜ் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அதே மாதிரி நம்ம முன்னாடி தலைவலிக்குன்னு ஒரு மாத்திரை சாப்பிட்டுருப்போம். இல்ல ரேரா ஒரு ஃபீவர் வரும்போது ஒரு டேப்லெட் சாப்பிட்டுருப்போம். ஸோ ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படியே டேப்லெட் சாப்பிட்டது போயி, இப்ப நம்ம டெய்லியே நம்ம சாப்பாடு கூட சேர்ந்து நம்ம டேப்லெட்டும் நம்ம ரெகுலர் ரெஜிமென்ல வந்துரும். அந்த மாரி சாப்பிடுவோம். அப்புறம் அடுத்த முக்கியமான ஒண்ணு வந்து பாலிஃபார்மசி. பாலிஃபார்மசி அப்படின்னா என்னன்னா, மோர் தென் 5 ட்ரக்ஸ் ஒரு பேஷண்ட் எடுக்குறாங்கன்னா, அதுக்கு பேரு பாலிஃபார்மசி. ஒரு வேளைக்கு ஒரு பெர்சன் 5 மாத்திரையோ, 5க்கு மேற்பட்ட மாத்திரைகள் எடுக்குறாங்கன்னா, அதுக்கு பேரு பாலிஃபார்மசி. சோ அந்த பாலிஃபார்மசி இருக்கும்போதே நமக்கு நெறைய விஷயம் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். ஒரு மாத்திரையோட விளைவு இன்னொரு மாத்திரை சாப்பிடும்போது எப்படி இருக்கு? அதோட வீரியம் குறையுதா? இல்ல அதோட எஃபெக்ட் வந்து இல்லாம போயிடுதா? இல்ல வேற ஏதாவது புது காம்ப்ளிகேஷன் அது கொண்டு வருதா? ஒரு ட்ரக்கும் இன்னொரு ட்ரக்கும் சேர்ந்து சாப்பிடும்போது என்னென்ன பிரச்சனை வருது? ஒரு ட்ரக்கும் உணவு பொருள். இப்ப வந்து சொல்லுவாங்க, பாலோட இது சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த ட்ரக் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி சில உணவுப் பொருட்களோட சேரும்போது சில மாத்திரைகளுக்கு சில அதோட எஃபெக்ட் வந்து கம்மியாகுதா? இல்ல வந்து இந்த டிசீஸ் இருக்கிறவங்க நார்மலா இவங்க சாப்பிடலாம் இந்த மாத்திரை. ஆனா இந்த மாத்திரை சாப்பிடுற பேஷண்ட்க்கு வேற ஒரு உடல் உபாதை இருக்கும்போது அவங்களுக்கு இத எடுத்துக்கிட்டா உடம்புக்கு சேராது. இந்த மாதிரியான அவசியமாகுது. அதே மாதிரி இந்த மாரி பிரச்சனைகள் வரும்போது மருந்த வந்து தொடர்ந்து எடுத்துக்க முடியாம, அத சாப்பிட்டதுலேருந்து எனக்கு வயிறு வலிக்குது. இந்த மாத்திரை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு மயக்கமா இருக்கு. அதனால நமக்கு ட்ரீட்மெண்ட்ட தொடர முடியாம, மருந்த வந்து தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாமயும் நமக்கு அந்த பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிறோம். அதே மாதிரி மருந்து மாத்திரையோட விலை. இது ஒரு காரணமாவும் இருக்கு. சோ மாத்திரை சாப்பிடும்போது இது ஒரு ஃபேக்டராவும் இருக்கு. மருந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? டாக்டர்ட்ட போகாம சில சமயம் நம்மளே வெளியில வந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறோம். இல்ல வந்து கடையில சின்ன டாக்டர் பார்த்து ஃபீஸ் குடுக்கணும், டெஸ்ட் எடுக்கணும்ன்றதுனால சும்மா அறிகுறிய மட்டும் சொல்லி பார்மசியில போய் நம்ம எனக்கு தலை வலிக்குதுப்பா, முட்டி வலிக்குதுப்பா, இடுப்பு வலிக்குதுப்பா, பல் வலிக்குதுன்னு நம்மளா சொல்லி ஒரு மாத்திரைய சாப்பிட்டு தற்காலிக ரிலீஃப வந்து பார்க்குறோம். சோ இதெல்லாம் வந்து மெடிகேஷன்ஸ் யூசேஜ் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸா இருக்கு. சரிங்களா? சோ இப்ப இத எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் பிரிஸ்கிரிப்ஷன், அண்டர் பிரிஸ்கிரிப்ஷன் சொல்றாங்க. ஓவர் பிரிஸ்கிரைபிங்னா நெறைய தேவைக்கு அதிகமாக மருந்து பரிந்துரைக்கிறது. அண்டர் பிரிஸ்கிரிப்ஷன்னா தேவையான மருந்துகளே நம்ம எடுத்துக்காம இருக்கிறது. இது 2மே இல்லாம ஒரு கரெக்ட் பேலன்ஸ் இருக்கணும். சரியான ட்ரக்க சரியான டோஸ்ல நம்ம சரியான நம்மளோட மெடிக்கல் கண்டிஷனுக்கு ஏத்ததான ட்ரக்க கரெக்ட்டான பேஷண்ட்டுக்கு நம்ம குடுக்கணும். அதே மாதிரி கீழ போட்டிருக்கிற அந்த வேர்டிங்ஸ் பாருங்க. அவாய்ட் அ பில் ஃபார் எவ்ரி இல். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மாத்திரை போட்டா சரியாயிடும். அப்படிங்கிற எண்ணத்த நம்ம மாத்திக்கணும். டாக்டர பார்த்தாலே எனக்கு ஊசி போடணும். டாக்டர பார்த்தாலே எனக்கு மாத்திரை குடுக்கணும். அவர் குடுத்த மாத்திரை ஒண்ணுமே சும்மா ஒரு சத்து மாத்திரை இருக்கும். எனக்கு தலைவலி போயிடுச்சு, எனக்கு வயிறு வலி போயிடுச்சு, மயக்கம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்ற பேஷண்ட்ஸும் நம்ம பார்ப்போம். இல்லீங்களா? சோ அதனால எனக்கு மாத்திரை போட்டா தான் சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நம்ம மாத்திக்கிட்டு நம்ம நோயோடவே இருக்கோம் அப்படிங்கிறதையும் மாத்திக்கிட்டு, மனசுல ஒரு தெம்ப எப்பவே வச்சுக்கிட்டு, சின்ன சின்ன கை வைத்தியம் நம்ம வீட்ல செய்வோம் இல்லையா? தலைவலின்னா ஒரு கஷாயம் போடுறது, கால் வலிக்குதுன்னா ஒரு காலுக்கு ஒத்தடம் குடுக்கறது, காலை உயர்த்தி வைக்கிறது. இது மாரி சின்ன சின்ன நான் பார்மகாலஜிக்கல் மருந்து மாத்திரைகள் சாராம ஹோம் ரெமெடீஸ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு வலி இருக்கா? ஒரு எக்சர்சைஸ் பண்ணலாம், ஒரு யோகா பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம சரி பண்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். சோ இந்த னால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருந்து மாத்திரைகள நம்ம முறையாக நம்ம உட்கொள்ளல அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும்னா, அட்வர்ஸ் ட்ரக் ஈவென்ட். அதாவது ஒரு மருந்து சாப்பிட்டு நம்ம எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை சரி கட்டணும்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம். ஆனா பிரச்சனை சரியாகாம அந்த மருந்து மாத்திரையினால வேற சில பக்க விளைவுகள் நமக்கு வந்து அரிப்பு ஏற்படுறது, உடம்புல ஃபுல்லா தடிச்சு போயிடுறது, இல்லனாக்க வாந்தி வர்றது, இல்லனாக்க டயரியா போறது, இல்லனாக்க வந்து கான்ஸ்டிபேட் ஆயிடுறது, இல்ல தூக்கமின்மை வருது, இல்ல அதிகமா தூங்கிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாரி இல்ல தல சுத்தல் இருந்துகிட்டே இருக்கிறது. இது மாரி வேற சில மாத்திரையினால இன்டியூஸ் பண்ற வர ரியாக்ஷன். அது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ட்ரக் இன்டராக்ஷன். அதாவது ஒரு ட்ரக் இன்னொரு ட்ரக்கும் சேர்ந்து எடுக்கும்போது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். சோ நம்ம டியூப்ளிகேஷன் ஆஃப் ட்ரக் தெரப்பி. ஒரே பிரச்சனைக்கு 2 மாத்திரை, 3 மாத்திரை நம்ம போடுறது. ஒண்ணு டாக்டர் குடுத்துருப்பாரு 4 மாத்திரை. நம்மளா போய் நம்ம மெடிக்கல் ஷாப்ல இருந்து 2 மாத்திரை போடுவோம். டாக்டர் குடுத்து நான் 2 போடுறேன். இது போட்டு எனக்கு சரியா இல்ல. ஆனா இந்த 2 மாத்திரை நான் என் ஃப்ரெண்டு சொன்னா நான் கடையில வாங்கி இதுவும் சேர்த்து போட்டுட்டு இருக்கேன். ஆனா 2ம் சேர்ந்து டபுள் டோஸ் ஆயிடும். அத நம்ம உணர மாட்டோம். நமக்கு தேவை வந்து பிரச்சனையோட தீர்வா இருக்கும். 2 மெடிசின்லயும் வந்து ஒரே மருந்து தான் கலக்கப்பட்டிருக்கும். சோ நமக்கு ஒரு ஓவர் த பீரியட் நம்ம வந்து அதிகமான டோஸ்ல ஒரே மெடிசின் எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த மெடிசினுக்கு வந்து பாடி வந்து
சோ அந்த குறிப்பிட்ட டோஸ்ல அது ஏற்படுத்தக்கூடிய விளைவை நாளடைவில் அது ஏற்படுத்தாம போயிடும். மேபி நமக்கு ட்ரக் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும், இல்லைன்னா அதே ட்ரக்கை இன்னும் அதிக டோஸ்ல உட்கொள்ற மாதிரி வரும். சோ நம்ம அதிக அளவுல அதிக டோஸ் ஆஃப் ட்ரக்கை ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுக்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சோ இதனால நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் கம்மியாகும், நமக்கு தேவையில்லாத செலவு, மெடிகேஷன்ஸை வந்து முறையாக தொடர முடியாம ட்ரீட்மெண்ட்டை சரியா ஃபாலோ பண்ண முடியாத சிக்கல்களும் ஏற்படலாம். வேற என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஒரு மெடிகேஷன் எடுக்கும் போது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத ட்ரக் எடுக்கிறது. ஒரு டாக்டர் ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருப்பாங்க, அந்த ப்ராப்ளம் நிறுத்திருங்க நிறுத்திருப்பாங்க. நமக்கு வந்து அறியாமை காரணமாவோ இல்ல வந்து ஒரு சந்தேகத்தின் பேர்லயோ நம்ம அதை தொடர்ந்துகிட்டே நாளைக்கு ஒரு பேஷண்ட் எடுக்கிறது நியூலி நீடட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பழைய மாதிரி டாக்டரே போய் புது ட்ரீட்மெண்ட் வந்துக்கும், சிம்பிள் ட்ரக்ஸ் இருக்கும், ஈஸியான ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதை தெரியாம நம்ம அப்பல இருந்து நான் இதான் சாப்பிட்டுட்டே வரேன், இத்தனை வருஷமா தான் சாப்பிட்டுட்டே வரேன், இதே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், டாக்டரையே நான் பார்க்கல. டாக்டர் வந்து ஆனா நம்ம பார்க்கணும். சோ டாக்டரே பார்க்காம ஒரு வாட்டி டாக்டர் பார்த்து எனக்கு சுகர்னு சொல்லிட்டாருன்னா அந்த மாத்திரை திட்டே வச்சுக்கிட்டு வருஷம் வருஷம் நம்ம மாசம் மாசம் நம்மளா போய் சர்க்கரை உளுந்து வாங்குற மாதிரி கடையில போய் நம்மளே பார்மசியில கொடுத்து மாத்திரை வாங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுவும் ரொம்ப தப்பு. அதே மாதிரி சில ட்ரக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல கான்ட்ராண்டிகேட் ஆயிருக்கும், நமக்கு உடம்புக்கு ஏத்துக்காதா இருக்கும், இல்ல வந்து அது தடை பண்ணிருப்பாங்களா இருக்கும், அது தெரியாம நம்ம அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இல்ல ரொம்ப அதிக டோஸ்ல ஒரு மருந்து எடுக்கிறது, இல்ல டோஸ் ரொம்ப கம்மியான அளவுல ஒரு மருந்து எடுக்கிறது. சோ இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ மருந்த வந்து சரியா ஃபாலோ பண்ணாம அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டா டெய்லி எடுக்க வேண்டிய ரெஜிமென ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடுறது, 2 நாள் மறந்துட்டு சாப்பிடுறது, இல்ல டாக்டர் செக் பண்ண போறோம்னா அப்போ ஒரு வாரம் மட்டும் கரெக்டா சாப்பிடுறது, இல்ல 2 மாத்திரையா போட்டுக்கிறது. அப்பதான் டாக்டர்கிட்ட போகும்போது சுகர் கம்மியா இருக்கும், பிரஷர் கம்மியா இருக்கும் போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இஷ்டம் மாதிரி இருக்கிறது. ஒரு வாரம் ரிலாக்ஸா இருந்துடுறது. அப்புறம் டாக்டர்கிட்ட போகணும்னு நமக்கு டைம் வரும்போது மட்டும் ரொம்ப கரெக்டா மருந்து சாப்பிடுறது. அதெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கணும். சோ அடுத்து வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, பிரிஸ்கிரைபிங் காஸ்கேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிரிஸ்கிரைபிங் காஸ்கேட் அப்படின்னா என்னன்னா, இது சில மருத்துவர்கள் செய்யற தப்பாவும் இருக்கு, இல்ல சில பேஷண்ட்ஸ் வந்து வெளியில பண்ற தப்பாவும் இருக்கு. என்ன பண்ணுவோம்னா, இப்போ பிரஷருக்கு நான் ஒரு மாத்திரை எடுக்கிறேன், இல்ல வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ஒரு மாத்திரை எடுக்கிறேன். அந்த மாத்திரை எடுத்தோடனே எனக்கு ஒரு கால் வீக்கம் வருது. ஆனா அது கால் வீக்கம் மாத்திரையால தான் வந்திருக்கு அப்படிங்கறத தொடர்பு படுத்திக்காம அவசரப்பட்டு என்ன பண்றோம், கால் வீக்கம் வந்துச்சா அப்ப அது கிட்னியோட பிரச்சனையா இருக்கும், அப்ப அதுக்கு ஒரு மாத்திரை போடு, அதுக்கு இது சாப்பிட்டா தலைவலிக்கு தான் சரி அதுக்கு ஒரு மாத்திரை போடு. ஒரு செயின் மாதிரி ஒரு மாத்திரை ஏ அப்படின்னு ஒரு மாத்திரை எடுக்கும்போது அந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்ஸ் டேக்கிள் பண்றதுக்கு ஒரு பின்னு ஒரு மாத்திரை, பியோட எஃபெக்ட்ஸ் சரி பண்றதுக்கு சின்னு ஒரு மாத்திரைன்னு அந்த செயின் அப்படியே வளர்ந்துட்டு போறது. முறையா என்ன ரீசனால அந்த சிம்டம்ஸ் வருதுங்கிறத கண்டுபிடிக்காம இருக்கிறது. சோ இதெல்லாம் நம்ம நம்ம எடுத்துக்கிற மருந்துகளால வர ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். சரிங்களா? சோ அதான் இதுல போட்டிருக்காங்க பாருங்க. The red one are for illness, blue are for the side effects of red, and green are for the effects of blue. சோ ஒவ்வொரு கலர் மாத்திரை நான் நிறைய வச்சிருக்கேன். எதுக்கு எதுன்னு சாப்பிட்டா தலைவலிக்கிறது, வயிறு வலிக்குதுன்னு நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போறோம், தேவையில்லாத சில மாத்திரைகளையும் கூட. சோ பாலிஃபார்மசி பத்தி இங்க நம்ம பேசணும். பாலிஃபார்மசி பத்தி இங்க ஆட் பண்ணிருக்கேன். பாலிஃபார்மசி அப்படின்னா என்னன்னா, மெயினா வந்து எல்டர்லி பீப்பிள் வந்து ரொம்ப இதா இருக்க வேண்டியது. மோர் தென் 5 மெடிகேஷன்ஸ் ஒரு நேரத்துல நம்ம எடுக்கிறோம், அதை நம்ம பாலிஃபார்மசி அப்படின்னு சொல்றோம். சோ மோஸ்ட்லி அந்த பாலிஃபார்மசி பாத்தீங்கன்னா டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண ட்ரக் ஒரு 3 நாளா இருந்தாலும் அவங்க தனியா போய் கால் வலிக்கு நான் இதை சாப்பிடுறேன், தூக்கத்துக்கு இதை சாப்பிடுறேன்னு சொல்லி அவங்க 2 3 ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் அப்படின்னா மருத்துவரோட பரிந்துரை இல்லாம நம்மளா கடையில போய் நமக்கு ஒரு தலைவலி மாத்திரை கொடு, வயிறு வலி மாத்திரை கொடுன்னு வாங்குறோம் இல்லையா? நம்மளா துண்டு சீட்ல எழுதி போய் வாங்குறோம் இல்லையா? இந்தியால மட்டும்தான் அந்த பிராக்டிஸ் இருக்கு, வெளிநாடுகள்ல அப்படி கிடையாது. நம்ம ஒரு மாத்திரை பேரை சொல்லி மாத்திரை வாங்கிக்கிறோம். சோ அந்த மாதிரி எடுக்கிறது தான் பாலிஃபார்மசி. மோர் தென் 5 ட்ரக்ஸ் எடுக்கும் போது அதோட இன்டராக்ஷன்ஸ் பத்தி பார்க்கணும். ஏன் பாலிஃபார்மசி எல்டர்லிக்கு காமனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்டர்லி பீப்புளுக்கு வந்து 1 or 2 டிசீசஸ் கம்பைண்டா இருக்கு. அவங்களுக்கு குரோனிக் டிசீசஸ் இருக்கு. அதே மாதிரி முட்டிக்கு ஒரு டாக்டர் பாக்குறேன், பிபிக்கு ஒரு டாக்டர் பாக்குறேன், ஹார்ட்டுக்கு கண்ணுக்கு ஒரு டாக்டர் பாக்குறேன். இவர் கொடுக்குற மாத்திரை அவருக்கு தெரியாது, அவர் கொடுக்குற இவருக்கு மாத்திரை இவருக்கு தெரியாது. சோ ஆளுக்கு ஒரு 4 மாத்திரை கொடுக்கும் போது மாத்திரை அதிகமாயிடுது. சரிங்களா? அதே மாதிரி மாத்திரையை போய் நான் வந்து எப்பயுமே ரெகுலரா ஒரு பார்மசில இருந்து வாங்க, நான் பக்கத்துல இருக்கணும் அந்த இடத்துல, நீங்க சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஊருக்கு போறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், நான் எங்க இருக்கணும் அந்த இடத்துல நான் போய் ஒரு மருந்து மாத்திரையை வாங்கிக்கிறேன். சோ அதுலாம் வந்து ரீசன். நமக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்கும். அப்ப அந்த பார்மசில போகும்போது என்ன சொல்வாரு, நீங்க கொண்டு வந்த மாத்திரை இதுல இல்ல, அதுக்கு பதிலா வேற காம்பினேஷன்ல
சோ அந்த மாதிரி நமக்கு தெரியாம என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்தவங்களை நம்பி 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 நம்ம சில இடத்துல மாதிரி பண்ணுவோம். இது இல்லாம என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்டரி தெரபிஸ் அப்படின்னு சொல்ற ஹெர்பல் தெரபிஸ், சில இது கூட சேர்த்து அக்குபஞ்சர் பண்ணிக்கிறது, இது கூட சேர்ந்து ஒரு லேகியம் சாப்பிடுறது, இது கூட சார்ந்து பொடி சாப்பிடுறது, கஷாயம் குடிக்கிறது, இது மாதிரி சித்த வைத்தியம், இது மாதிரி சில காம்ப்ளிமெண்டரி தெரபிஸ் நம்ம எடுப்போம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க, இந்த டாக்டர் சொன்னதையும் ஆயுர்வேத டாக்டர் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிக்கிறேன், ம, இந்த டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணி நம்ம சில மெடிசன்ஸ் நம்ம எடுப்போம். ஸோ எல்லாமும் வந்து நம்ம ரவுண்டா எடுக்கிற மாத்திரை மட்டும் தான் மாத்திரை எடுத்துட்டு இருப்போம். நம்ம குடிக்கிற கஷாயம் இந்த பொடியும் கூட மெடிக்கல் வேல்யூவோட உள்ளதுதான். ஸோ அதுவும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது பாலிஃபார்மசிக்கு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் problems இல்ல, இதெல்லாம் வந்து ஏரியாஸ் எங்கெல்லாம் நம்ம ரொம்ப போக்கஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஏரியாஸ் தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண ஏரியா. சோ இதுக்கு நம்ம ஒரு இண்டிவிஜுவலா நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சேஃப்டி ரிமைண்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, டேக்கிங் மெடிகேஷன்ஸ் ரெகுலர்லி அண்ட் ஆன் டைம். டெய்லி மாத்திரை எடுக்கணும்னா டெய்லி மாத்திரை எடுக்கணும். ஊருக்கு போகும்போது மாத்திரையை வச்சுட்டு போயிடுவேன், வந்து எடுத்துக்குவேன் அப்படி கிடையாது. டெய்லி நான் மாத்திரை எடுக்கணும். அந்த கரெக்டான டைம்ல எடுக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு சாப்பிடுறது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீடு கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் காலையில விரதம் இருந்துட்டு சமைச்சு முடிக்கவே டைம் ஆயிடுச்சு 10 o'clock 11 o'clock எடுக்கிறது அப்படி கிடையாது. 8 o'clock டேப்லெட் எடுக்கணும்னா டெய்லி அதை 8 o'clock தான் எடுக்கணும். டெய்லி எடுக்கணும். ஸோ இர்ரெகுலரா நம்ம மெடிசன் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, முறையா அந்த மருந்து மாத்திரையில இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காம மாறா அதுக்கு பதிலா சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ எந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி, எந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும், அதை ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். டப்பா இப்பெல்லாம் அழகா வருது, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே போட்டு டேப்லெட்ஸ் வருது, 2 பக்கம் இருக்கு, டிசைனா பாக்ஸ் வந்திருக்கு, அதுல நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல காலை மாத்திரைகளை தனியா வச்சுக்கலாம், ஒரு டப்பால வச்சுக்கலாம். இல்ல மதிய மாத்திரைகளை தனியா, ஆகாரத்துக்கு முன்னாடி எடுக்கிறது தனியா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரிச்சா நமக்கு அந்த மாதிரியான தவறுகளை வந்து அவாய்ட் பண்ணலாம். டேப்லெட்ஸை வந்து பிரிச்சு வச்சுக்கணும். சில பேர் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, 4 வாய் சாப்பிடுவாங்க, ஐயோ சாப்பிடறதுக்கு முன்னாடி போடுற மருந்தை மறந்துட்டேன், அதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு 4 வாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட சாப்பிட்டுருக்கோம் இல்லைங்களா? சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அலார்ம் வச்சுக்கலாம், மொபைல்ல ரிமைண்டர் வச்சுக்கலாம், இல்ல நம்ம யாராவது ஒருத்தர் கால் பண்ண சொல்லலாம். ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வெளில இருக்காங்க, இல்ல பையனோ பொண்ணோ வெளில இருக்காங்கன்னா அவங்களை கால் பண்ண சொல்லலாம் அந்த டைம்க்கு. சோ இந்த மாதிரி சில ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் நம்ம எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நம்மளா செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கிறது, நம்மளா போய் ஒரு பார்மசியில ஒரு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுறத முடிந்த வரை வந்து நம்ம தவிர்த்திடணும். நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ். எப்பவுமே வந்து மோஸ்ட்லி பாலிஃபார்மசி இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, டாக்டரை போய் பாக்குறதே இல்ல. டாக்டர் பார்த்தா ஒரு வண்டி வைக்கணும், ஒரு டைம் ஆகும், வேலை கெட்டுடும், டாக்டர் ஃபீஸ் அதிகமா இருக்கும், இல்ல எனக்கு முடியல, இதே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த மாதிரி ரீசனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரே மெடிசனை நம்ம அதே பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஜனவரி மாசம் பாக்குற மாத்திரையே டிசம்பர் வரைக்கும் இல்ல அடுத்த வருஷம் வரைக்கும் கூட நம்ம சில சமயம் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிட்டே இருப்போம், which is very wrong. நம்ம அதை செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பீரியாடிக்கா அவர் எப்ப சொல்லியிருக்காரோ மாதத்துக்கு ஒரு முறை வர சொன்னா மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறைனா 2 மாதத்துக்கு ஒரு முறை டாக்டரை சந்திச்சு நம்ம மருந்துல ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இந்த மருந்து சாப்பிடும் போது என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, இந்த மருந்து வந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ் கொடுத்துச்சா, இல்ல பெட்டரா நான் ஃபீல் பண்றேன், இல்ல டோஸை கம்மி பண்ணலாமா அப்படிங்கறத டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த டோஸ் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கணும். அது மாதிரி ரெகுலர் மெடிகேஷன் ரிவ்யூ நம்ம எடுக்கும் போது நம்ம தேவையில்லாத மெடிசனை குறைச்சிக்கலாம். நம்ம 4-5 மெடிசன் போடுற இடத்துல ஒரு 2 மெடிசனை நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால நம்ம எப்பவுமே வந்து டாக்டரை கரெக்டான டைம்ல நம்ம பார்க்கணும். நெவர் ஷேர் பிரிஸ்கிரிப்ஷன் ஆர் மெடிசின். நெவர் ஷேர் பிரிஸ்கிரிப்ஷன் ஆர் மெடிசின்னா, ஒய்ஃபுக்கு இதே பிரச்சனை இருக்கு, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, அவரோட மதுரை போய் கட்டுவாரு, அதை கூடாது. சோ எனக்கு சரியா ஒத்து வர்றது வந்து உங்களுக்கு சரியில்லாம போகலாம். இல்ல எனக்கு 4 மாத்திரையில வேலை செஞ்சது உங்களுக்கு 1 மாத்திரையில வேலை செய்யலாம். இந்த புரிதல் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கு டாக்டர் இதுதான் கொடுத்தாரு, இதே அளவு ரத்த சர்க்கரை தான் இருந்துச்சு, இததான் பண்ணாருன்னு சொல்லி நம்ம ஒரு டாக்டரா மாறிடக்கூடாது. நம்ம வந்து டாக்டரோட அட்வைஸ் தான் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட பிரிஸ்கிரிப்ஷனை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. என்னோட டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனை எனக்கு மட்டுமானதுதான்.
சோ வென்எவர் நம்ம அலோபதியும் ஆயுஷ் மெடிசனும் நம்ம சேர்ந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு மாத்திரைக்கும் இன்னொரு மாத்திரையும் எடுக்கும் போதே வந்து இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஜென்ஸ் மாதிரி கையில வச்சுட்டு அப்படியே முழங்கிடுறோம் இல்லையா? கூடாது. ஒரு மாத்திரைக்கும் இன்னொரு மாத்திரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கேப் ஆவது கொடுக்கணும். அதே மாதிரி அலோபதி மாத்திரைகள் கூட ஆயுஷ் மருந்துகள், ஆயுஷ்னா இந்த லேகியம், பொடி, உருண்டை இது மாதிரிலாம் சாப்பிடும் போது ஒரு 1 ஹவர் கேப் அட்லீஸ்ட், ஹாஃப் அன் ஹவர் டு 1 ஆர் 2 ஹவர் கேப் அட்லீஸ்ட் கொடுத்து சாப்பிட்டாதான் 2 மருந்துகளுக்கும் இருக்கிற இன்டராக்ஷன் வந்து கம்மி, இன்டராக்ஷன் எதுவும் ஏற்படாது. சோ இதுல வந்து சரி தவறுன்னு சொல்ல வரல. நம்ம உடம்பு எது அக்செப்ட் பண்ணிக்குதோ அந்த மெடிசன் நம்ம எடுத்துக்கலாம். டாக்டரோட பரிந்துரையின் பேர்ல நம்ம எடுத்துக்கலாம். ஆனா எந்த மருந்து ஒரே டைம்ல எடுக்க கூடாது. அதுக்கு ஒரு கேப் கொடுக்கணும். மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி மருந்து, அந்த மருந்தோட பேரு, நம்ம டெய்லி சாப்பிடுற மருந்தாதான் இருக்கும், இல்ல ஒரு புவர் லைட்டிங் இருக்கும், அந்த இடத்துல லைட் கம்மியா இருக்கும், இல்ல கண் இல்லாம இருக்கலாம், இல்ல அவசரத்துல நம்ம எடுக்கலாம், வெளில போற அவசரத்துல நம்ம எடுக்கலாம். சோ நம்ம மாத்திரையோட ஸ்ட்ரிப்ப தவறா எடுத்து எப்பவுமே கையில ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ், மருந்தோட பேர் என்ன, டோஸ் கரெக்டா இருக்கா, நம்ம கடையிலேயே வாங்கியிருப்போம், ஒரே மாதிரி பேக்கேஜ் இருக்கும், 5 இடத்துல 10 mg மாத்திரை கூட கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம். எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கரெக்ட். எக்ஸ்பயர்டு ட்ரக்ஸ், தவறான மெடிசன் எடுக்கிறது வந்து ரொம்ப கெடுதலை விளைவிக்கும், உயிருக்கே கூட ஆபத்தா முடியலாம். அதனால மருந்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி 1 or 2 டைம்ஸ் அதை சரியா பாத்துக்கிறதுல வந்து தவறு எதுவும் கிடையாது. சோ அது எந்த அளவுக்கு மருந்து மாத்திரை அதிகமா எடுத்துக்கிறது தவறோ, அதே மாதிரி எடுத்துக்க வேண்டிய மாத்திரைய, உரிய மாத்திரையை எடுத்துக்காம இருக்கிறதும் தப்புதான். இன்னைக்கு மருந்து தீந்துடுச்சு, பையன் வெளியூர் போயிட்டான், வைஃப் வந்து கோயில் ஃபங்க்ஷன் இருக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு நம்ம டாக்டரோட விசிட்ட தள்ளி போட்டுட்டு மருந்து மாத்திரை சாப்பிடாம இருக்கவே கூடாது. சோ எப்பயுமே நமக்கு மருந்து முடிய போகுது அப்படிங்கறது ஒரு ட்ராக் வச்சுக்கிட்டு அந்த டேட்டுக்கு முன்னாடியே போய் நம்ம மருந்து வாங்கி ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். சோ இதனால டோஸ் தவறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். டாக்டரை சந்திக்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு டாக்டருக்கு தெரியாது நம்ம டாக்டர் எந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம், அந்த ப்ராப்ளம் மட்டும் தான் அவர் ஃபோக்கஸ்ல இருக்கும், அவர் கொடுக்குற ட்ரக்ஸ் மட்டும் தான் அவருக்கு இருக்கும். சோ நமக்கு தான் வந்து என்னென்ன பிரச்சனைக்காக எந்தெந்த டாக்டரை பாக்குறோங்கிறது தெரியும். அதனால நான் அந்த கண் டாக்டர் பார்க்க போனேன், அவர் எனக்கு இந்த மாத்திரை கொடுத்துட்டு இருக்காரு, இப்ப பிரஷருக்கு இந்த மாத்திரை எனக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது, புதுசு புதுசா ஏதாவது ட்ரக் ஆட் ஆயிருந்தாலும் நீங்க என்னென்ன டாக்டர் பாக்குறீங்க, என்னென்ன மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கறத தெளிவா நீங்க பாக்குற டாக்டர் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். எப்பவுமே டேப்லெட்ஸ் அதோட ஒரிஜினல் கவர்ல தான் வைக்கணும். நம்ம அந்த ஸ்ட்ரிப்போ, அது அந்த பேக்கேஜ் வருது இல்லையா, அந்த அலுமினியம் ஃபாயில் கவர்ல வருது இல்லையா, அதுலயே தான் வைக்கணும். நமக்கு வசதியா இருக்கணும், அப்படியே உரிச்சு ஒரு பேப்பர்ல போட்டு கட்டி வச்சுப்பாங்க சில பேர், பேப்பர் மடிச்சு வச்சுப்பாங்க, விபூதி மடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் மடிச்சு வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா மருந்து வந்து ஈரப்பதத்துக்கோ இல்ல வேற டஸ்ட்டுக்கோ எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் இல்லாம போயிடும். அதனால டேப்லெட்ஸ் அதோட ஒரிஜினல் பேக்கேஜிங்ல தான் ரீடைன் பண்ணி வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரே டாக்டர் தான் பார்க்கணும். ஒரே இந்த மாசம் இந்த இதுக்கப்புறம் அடுத்த டாக்டர்னு மாத்தாம ஒரே டாக்டரை பார்த்தோம்னா தான் நம்மளோட கேரோட கண்டினியூட்டி இருக்கும். அவருக்கு நம்ம என்னென்ன மெடிசன் சாப்பிடுறோங்கிறது தெரியும். அவர் நம்ம மெடிசன்ஸை கரெக்டா கொடுப்பாரு. எந்த ட்ரக்கு கூட எந்த ட்ரக்குக்கு என்ன இன்டராக்ஷன் வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சரியான ட்ரக்கை நமக்கு அவரு பரிந்துரை பண்ணுவாரு. அதே மாதிரி மருந்து மாத்திரை வாங்கும்போது ஒரே பார்மசியில வாங்குறதும் கரெக்டா இருக்கும். சோ அவங்க இந்த பேஷண்ட் இந்த ட்ரக் தான் எடுப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ அதனால தவறான ட்ரக் கொடுக்கறதோ, நம்ம பாடிக்கு ஏத்த மாதிரியான ட்ரக்ஸ் அவங்க கொடுப்பாங்க. சோ பாலிஃபார்மசி தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் மெடிக்கல் செக்அப், டாக்டர் செக்அப் இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத நம்ம ஒமிட் பண்ணிடணும். இந்த இதுக்கு அப்புறம் தேவையா டாக்டர் அப்படின்ட்டு நம்ம தவிர்த்திடணும். டாக்டருக்கு வந்து 1000த்துல ஒரு பேஷண்ட் நம்ம, ஆனா நமக்கு நம்ம தான் பிரதானம் அப்படிங்கறதுனால கன்சல்டேஷன்ல டைம் காரணமா இல்ல வந்து அவசர காரணமா அவங்க சில விஷயங்களை கேட்காம விட்டா கூட நம்ம டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடியே முத நாளே எழுதி வைக்கணும். என்னென்ன கேட்கணும், என்னென்ன பேசணும், அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு, டேப்லெட்ஸ் பத்தி டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்டு இல்லாத மாத்திரையெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு தேவையான மாத்திரையை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். சோ டேப்லெட்டை சாப்பிடறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த டேப்லெட் சாப்பிடுறேன், இந்த டேப்லெட் சாப்பிடும்போது நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும்.
சோ இது வந்து மெடிகேஷன் சேஃப்டி பத்தி இது. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு நியூ உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல போறேன். பிராண்டட் ட்ரக்ஸ், ஜெனரிக் ட்ரக்ஸ் இருக்குது. சரிங்களா? சோ பிராண்டட் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்க, ஜெனரிக் மெடிசின் சொல்லிட்டு நம்ம கவர்மெண்டோட ஜன் ஔஷதி கேந்திராஸ் அப்படின்னு சொல்ற மக்கள் மருந்தகம்னு தமிழ்ல சொல்லுவோம். அரசாங்க மருந்தகத்துல வந்து நமக்கு விலை குறைவா, நம்ம வெளியில விலை அதிகமா கொடுத்து வாங்குற மாத்திரைகள், பிரைவேட் பார்மசில வாங்குற மாத்திரைகள் விலை குறைவா பிரைவேட் பார்மசில கிடைக்கிறத விட விலை குறைவா நமக்கு கவர்மெண்ட் பார்மசில கிடைக்குது. இத சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்கு. சரிங்களா? சோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். சோ பிராண்டட் ட்ரக் அப்படின்னா என்ன அப்படின்னா, புதுசா ஒரு வியாதிக்கு ஒரு ட்ரக் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பல பல ஆராய்ச்சிகளை வந்து உட்படுத்தி ரிசர்ச் லெபார்டரிஸ்ல நிறைய செலவு பண்ணி, நிறைய டெஸ்ட் பண்ணி, ரிசர்ச் பண்ணி, ப்ரூவ் பண்ணி அத ட்ரக்க ஃபர்ஸ்ட் கொண்டு வருவாங்க இல்லையா? அந்த இனிஷியலா ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது அவங்க நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க ரிசர்ச்க்காக. அப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதுக்கு ஒரு பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. சோ அதுதான் வந்து பிராண்டட் ட்ரக். இனிஷியலா அவங்க ரிசர்ச்க்காகவும் அதோட ரிவ்யூக்காகவும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ட்ரக் பிரைவேட் பார்மசில வரும்போது விலை அதிகமா வரும். அது புது ட்ரக். அந்த விலை ரீசன் என்னன்னா த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் ரிசர்ச் அண்ட் ரிவ்யூ. ஓகேங்களா? அந்த கிளினிக்கல் ட்ரையல் சிஸ்டம்குள்ள உட்படுத்தி வரும்போது அந்த மருந்துக்கு வந்து விலை அதிகமா இருக்கும். சோ அந்த மருந்து தயாரிக்கிற கம்பெனி அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த ட்ரக்குக்கு பேட்டன்ட் வாங்கியிருப்பாங்க. 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். அந்த காலம் முடியும் போது அவங்க தயார் பண்ண அந்த ஃபார்முலா வச்சு எந்த கம்பெனி வேணாலும் அந்த ட்ரக்க தயார்படுத்திக்கலாம். அப்படி வர்றதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜெனரிக் ட்ரக் அப்படின்னு சொல்றோம். சோ இனிஷியலா ப்ரிப்பேர் பண்ற பிராண்டட் ட்ரக் வந்து விலை அதிகமா இருக்கும். செகண்டா வர ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும். ஏன்னா அவங்க எந்த ரிசர்ச்சும் பண்ணல. ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணி டெஸ்ட் பண்ண ஒரு ஃபார்முலாவை ஜஸ்ட் அவங்க ரீப்ரொடியூஸ் மட்டும் தான் பண்ண போறாங்க. தட் இஸ் த ரீசன் வி ஆர் கெட்டிங் தீஸ் ஜெனரிக் ட்ரக்ஸ் அட் லெஸர் பிரைஸ் இன் கவர்மெண்ட் பார்மசி. பட் கிடைக்கிற மருந்தோட தரம் வந்து அதேதான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பிரைவேட்ல வர அந்த பார்மசில வர மருந்தோட விலை வந்து அதிகம். ஏன் அப்படின்னா அது புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ரிசர்ச் ப்ராசஸ் அது எல்லாத்தையும் விளம்பரம் இது எல்லாத்துக்கும் அவங்க சேர்த்து அந்த காஸ்ட் அதுல வரும். சோ ஓவர் த பீரியட் வந்து அந்த ப்ரூவன் ஃபார்முலா வச்சு தயார் பண்ண ட்ரக் வந்து இவ்வளவு செலவு கொடுக்காது. ஆனா அதோட குவாலிட்டி வந்து சேம் தான். இது என்ன எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே எஃபெக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து ஜெனரிக் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஜெனரிக் ட்ரக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் லைக் பிராண்டட் மெடிசன் அதுல இருக்கு. கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்டது. ஸ்ட்ரிக்டான குவாலிட்டி செக் அண்ட் ஆடிட்டுக்கு உட்படுத்தப்பட்டு தான் அது மார்க்கெட்டுக்கு வருது. சோ ப்ரமோஷனல் காஸ்ட், மார்க்கெட்டிங் காஸ்ட் எல்லாம் இல்லாததுனால அது நமக்கு விலை குறைவா கிடைக்குதே ஒழிய தரத்துல வந்து எந்த மாறுதலும் கிடையாது. பேர் அவங்களா குரோஸ்ன்னு வச்சிருக்காங்க. அது உள்ள இருக்கிற மருந்து வந்து பாராசிட்டமால் தான். சோ நம்ம தனியா வந்து பாராசிட்டமால்லே நமக்கு மருந்து கிடைக்கும். அதே மருந்து, அதே டோஸ் தான், அதே எஃபெக்ட் தான். ஜெனரிக் ட்ரக் வந்து மருந்தோட பேர்லயே வரும். பிராண்ட் மெடிசின் வந்து பிராண்ட் அவங்க பேர் வச்சு விப்பாங்க. ஆனா அது உள்ள இருக்க மெடிசனும் பாராசிட்டமால் தான். சோ இதுதான் பிராண்டட் ட்ரக்குக்கும் ஜெனரிக் ட்ரக்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இன்னும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் போட்டிருக்கேன். பேர்ல வித்தியாசம் இருக்கும். இப்ப கெமிக்கல் நேம்லயே விப்பாங்க. அது உள்ள என்ன மருந்து இருக்கோ அந்த மருந்தோட நேரடி பேர்ல விப்பாங்க ஜெனரிக் ட்ரக். பிராண்டட் ட்ரக்ல பாத்தீங்கன்னா அது அவங்க பிராண்ட் நேம் வச்சு விப்பாங்க. பிரைஸ் ஏன் அதிகமா இருக்கு பிராண்டட் ட்ரக்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் ப்ராசஸ், மார்க்கெட்டிங் எல்லாமே. சோ ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து மோஸ்ட்லி 90% சீப்பர் தேன் த பிராண்டட் ட்ரக். எஃபெக்டிவ்னஸ் பாத்தீங்கன்னா சேம். அப்ரூவல் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரக் கண்ட்ரோல் அத்தாரிட்டில இருந்து தான் நமக்கு ட்ரக் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட்ஸ் வெளியில வருது. பேக்கிங் பாத்தீங்கன்னா பிராண்டட் ட்ரக்ஸ் நல்ல அழகான கவரிங்ல வரும். ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து சிம்பிள் பேக்கேஜ்ல வரும். அவைலபிலிட்டி பிராண்டட் ட்ரக்ஸ் வில் பி அவைலபிள் இன் பிரைவேட் பார்மசி. ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து எல்லா கவர்மெண்ட் பார்மசிலையும், தமிழ்ல வந்து மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜன் ஔஷதி கேந்திரா அப்படின்னு சொல்ற கவர்மெண்ட் பார்மசில விலை குறைவான தரமான மருந்து. நம்ம வந்து மாத்திரை வாங்கும் போது அந்த பேக்கேஜிங் பிரைஸ பார்த்துட்டு இது குவாலிட்டி நல்லா இருக்கும், இது குவாலிட்டி நல்லா இல்ல நம்ம நினைக்க கூடாது. குவாலிட்டி வந்து சேம் தான். அதே மாதிரி டாக்டர் கிட்ட எழுதிட்டு கேட்டு டாக்டர் ஓகேன்னு சொன்னாருன்னா நம்ம அந்த ஜன ஔஷதி ஸ்டோர்ல இருந்து நம்ம மருந்து வாங்குறது மூலமா நம்மளோட பணத்தை வந்து மிச்சம் பண்ணலாம். சம்மரியா நான் என்ன டிஸ்கஸ் பண்றேன் அப்படிங்கறது நான் சொல்றேன்.
மாத்திரைகள் நம்ம உட்கொள்றதுனால சில சேஃப்டி ஸ்டாண்டர்ட் நம்ம சேஃப்டி கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு நம்ம நம்ம என்ன அப்படின்னா மருந்துகள் வந்து daily basis பண்ணணும். நம்ம எந்தெந்த மெடிகேஷன் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி எடுக்கணும் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி எடுக்கணும். நம்மள டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஓவர் த கவுண்டர்ல ட்ரக்ஸ் வாங்கக்கூடாது. நம்ம ஒரே பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு பல வருட காலமா அதே மருந்தையே திருப்பி வாங்கிட்டே இருக்கக்கூடாது. பீரியாடிக்கலா டாக்டர் கன்சல்ட் பண்ணி மருந்து மாத்திரையில பண்ணிக்கணும். என்னோட மாத்திரை நான் என்னோட ஃபேமிலி மெம்பர் கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நான் டாக்டர் என்னென்ன மெடிசன் எல்லாம் அந்த பிரச்சனைக்கு இல்லாம வேற மாத்திரைகள் மெடிசன்ஸ் என்னென்ன எடுக்கிறேன் அப்படிங்கறத எல்லாத்த பத்தியும் டாக்டர் கிட்ட நான் கண்டிப்பா கன்சல்ட் பண்ணிக்கணும். அவர் வந்து வேளாண் வருங்கிறதுனால மறைக்க கூடாது. மருந்து மாத்திரையை சாப்பிடும் போது அதோட லேபிளையும் எக்ஸ்பைரி டேட்டையும் தெளிவா செக் பண்ணிட்டு தான் மருந்து மாத்திரை சாப்பிடணும். மருந்து நமக்கு தீர்றதுக்கு முன்னாடி கரெக்டான டைம்ல டாக்டரை விசிட் பண்ணி மாத்திரையை வாங்கி வச்சுக்கணும். மருந்துல அதோட ஒரிஜினல் பேக்கேஜிங்ல தான் ஸ்டோர் பண்ணணும். ஒரே டாக்டரையும் ஒரே பார்மசியுமே தான் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நம்ம பாலிஃபார்மசினா என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் மருந்து மாத்திரைகளோட எண்ணிக்கையை கம்மி பண்ணிக்கிட்டு வேற சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாம் வேற வேற நான் பார்மகாலஜிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கை வைத்தியம், வீட்டுல சுடு தண்ணி குடிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தா தலைவலி போறது, இல்ல ஒரு யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுக்கிற ட்ரக்ஸோட அளவை கம்மி பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு இதுதான் என்னோட சைட்ல சொல்றேன். நீங்க இன்னைக்கு என்ன பேசணுமோ பேசலாம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா பேசிட்டீங்க. எல்லா தகவலும் இதுவரையிலும் இந்த மருந்து மாத்திரையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு புதிய விழிப்புணர்வு உங்க மூலியமா கிடைச்சிருக்கு. இதுல என்ன நண்பர்கள் இப்ப யார் யார் என்ன கேக்குறாங்களோ சந்தேகத்தை கேட்கலாம். அப்புறம் அவங்க நிறைவு கருத்தை அவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. இதுவரையில் தெரிஞ்சுக்கிட்டதுல என்ன உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஏன்னா ஸ்லைடு சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஸ்லைடு வந்து வேக வேகமா இப்ப போயிடுச்சு நமக்கு. அதனால அதுல எது உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்க பண்ணலாம். வணக்கம் மேடம். இந்த பாலிஃபார்மசி நல்ல ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள பாயிண்ட்டுங்க மேடம். அதுக்கப்புறம் இந்த கை மருந்து அது எனக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்தது மேடம். நன்றி. மேடம் நல்ல டிப்ஸுங்க. தேங்க்யூ. விஸ்வநாத் பெங்களூர்ல இருந்து பேசுறது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி மச். தேங்க்யூ. நாராயணன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். எனக்கு மாத்திரையில காலையில ஒரு 5-6 மாத்திரை சாப்பிடுறேன், ராத்திரி வந்து ஒரு 6-7 மாத்திரை சாப்பிடுறேன். இந்த மாத்திரையில 1 by 1 சாப்பிடணுமா இல்ல அப்படியே ஒன்னா போட்டு சாப்பிட்டா அதாவது வேலை பண்ணுமா? இடைவெளி ஒரு மாத்திரைக்கும் மேடம் ஒரு மாத்திரைக்கு இடைவெளி எவ்வளவு விடணும் அப்படிங்கறதுதான் இப்ப கேள்வி. 5 minutes கேப் ஆவது நம்ம குடுக்கணும்னு சொல்றாங்க சார். அட்லீஸ்ட் 1 or 2 minutes கேப் விடாது விட்டுட்டு தான் நம்ம ஒரு மாத்திரை நம்ம எடுக்கணும் சார். வணக்கம் சார். நாராயணன் சார் வணக்கம். எல்லா மாத்திரையும் ஒன்னா போட்டு அதாவது அதோட வேலையை செய்யும் சொல்றாரு. ஒன்னா போடுங்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஒரு டைம் நைட் பிஃபோர் பெட் அப்படிங்கறத அவங்க மீன் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு டேப்லெட்டா போடலாம். அப்படிதான் போடலாம். ஒரு டேப்லெட் போடலாம். அப்புறம் மேடம் இன்னொரு இது, இந்த வீக்லி பிளானிங் சொல்லி இந்த மாதிரி ஒரு மெடிசன் ஒரிஜினல் பேக்கேஜ்ல எடுக்க கூடாதுங்கிறீங்க. பட் இதுல ஒரிஜினல் பேக்கேஜ்ல கட் பண்ணி போட முடியல, மாத்திரையை தான் போட முடியுது. ஆனால் இது ஏர்டாக்கா தான் இருக்கு. பட் யூஸ் பண்ணலாமோயா? அது என்னன்னா சார், அந்த ஹைஜீன் எப்படி ஸ்டோர் பண்றாங்கங்கறத வந்து நிறைய பேரால ஃபாலோ பண்ண முடியாது. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா அந்த ஸ்ட்ரிப்பாவே நம்ம கட் பண்ணி அந்த ஸ்கொயரா வித்து அந்த அவுட்டர் கவரோடவே கட் பண்ணி கூட ஸ்கொயரா பண்ணி போடலாம். வைக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஸ்பேஸ் இல்ல. ஆமா.
அப்ப ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆகி இன்னும் பெரிய பாக்ஸ் நமக்கு ஆமா. கிடைக்கும் சார். பட் இதுல வீக்லி பிளானிங்ல இதுல போடலாமான்னு கேட்டேன். எங்க டாக்டரே ஓகே செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அப்பதான் ஒரு மாத்திரை விடாம சாப்பிட முடியும். அத டயத்துக்கு சாப்பிட சரிங்க. பிஃபோர் ஒண்ணு, ஆஃப்டர் ஒண்ணு எல்லாமே அந்த காலை, மத்தியானம், ராத்திரின்னு 3 வேளையா பிரிச்சு சாப்பிடணும். அதனால தான் கேட்டேன். இந்த இல்ல வீக்லி பிளானிங் யூஸ் பண்ணலாமான்னு. சார் ஆஸ் ஃபார் as பாசிபிள் நம்ம வந்து அந்த கவர்ல இருந்து பிரிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது சார். ஏன்னா அந்த மெடிசனுக்கு நம்ம போட்டிருக்க அலுமினியம் கவர் வந்து அதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டியை ப்ரிசர்வ் பண்றதுக்காக நம்ம பண்ணப்பட்டது. இல்ல எனக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து மறதி இருக்கு, இல்ல வந்து அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும் போது நம்ம வைக்கும் போது அண்டர் ஹைஜீனிக் கண்டிஷன்ல நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் have the tablet in their original package. இதனால மாத்திரையோட பவர் டிக்ரீஸ் ஆகுமான்னு. இதுல போட்டா மாத்திரையோட பவர் டிக்ரீஸ் ஆகுமா? ரொம்ப நாளைக்கு பிரிச்சு போட வேணாம். ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம தவிர்க்க முடியலன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். 1 வீக் தான் போடுறேன். மண்டே டு சண்டே டு மண்டே ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணிடுங்க. ஆமா. ஆனா அதுல ஏர்டெக்டா தான் இருக்கு. இப்ப இது எந்த இடத்துல வச்சா சேஃப்ங்க சொல்லுங்க அம்மா. சார் அது இண்டிவிஜுவல் மெடிசினுக்கு வந்து ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் அதுலயே கொடுத்திருக்கோம். சில ட்ரக்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும்னு இருக்கும். சில வந்து அவே ஃப்ரம் சன்லைட்னு இருக்கும். மோஸ்ட்லி ஷெல்ஃப் லைஃப்ல இருக்கிற ஷெல்ஃப் ஓபன் ஷெல்ஃப்ல இருக்கிற மாதிரியான ட்ரக்ஸ் தான் இருக்கும். ட்ரக்குன்னு இருக்கிற ஸ்பெசிபிக் இப்ப இன்சுலின் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அந்த மாதிரி அந்தந்த ட்ரக்குக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதை நம்ம டாக்டர் அண்ட் பார்மசிஸ்டோட அட்வைஸின் பேர்ல அந்த டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் சார். சரிங்க. வேற அடுத்தது கேளுங்க சார். அடுத்தது யார்? கோபால் பேசுறேன். வணக்கம் சார். கோபால் ராமகிருஷ்ண ரெட்டி மைக் ஆஃப் பண்ணிடுங்க சார். அது மத்தவங்க மைக் ஆஃப் பண்ணிடுங்க. பேசுறவங்க மட்டும் பண்ணலாம். பேசுங்க சார். சார் பிராண்டட் ட்ரக் அண்ட் ஜெனரிக் ட்ரக் மேடம் சொன்னாங்க. இந்த சர்வீஸ் ரொம்ப நாளா இருந்தது. இப்ப நான் வந்து சுகர் அண்ட் பிபிக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பட் டேப்லெட் வாங்குறத இந்த ஜன ஊசிகள் தான் போய் வாங்கிக்கிறேன். பட் ரொம்ப நாளா இந்த சந்தேகம் இருந்தது. குவாலிட்டி எப்படி இருக்குமோ, மெடிக்கல் ஸ்டோர்ல பிரைவேட் மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்குறது குவாலிட்டி நல்லா இருக்கும், இந்த ஜன ஊசிகளை வாங்குறது குவாலிட்டி கம்மியா இருக்குங்க மாதிரி ஒரு பேச்சு அமாங் ஜெனரல் பப்ளிக் இருக்குது. இப்பவும் இருக்குது. இல்ல அவங்க சொன்னதை நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. அதாவது மேனுஃபேக்சர் ரிசர்ச் இல்ல சார், ஆராய்ச்சி எல்லாருக்கும் ஒன்னேதான். அரசாங்கத்துக்கு ஒரு இப்ப நீங்க சுகர் மில்ல பிடிஎஸ்க்குன்னு ஒரு சுகர் கொடுக்குறாங்க, ஓபன் மார்க்கெட்டுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்ல இப்போ இப்ப இது கோபால் சார் அவங்க சொல்றாங்க கேளுங்க. இல்லப்பா அவங்க போட்ட அந்த ஸ்லைட் நான் பாத்துட்டேன். இல்ல நல்ல தெளிவா இருந்தது, அதுக்காக தான் சொல்ல வர்றேன். நல்ல தெளிவா இருந்தது. ஆமா, நன்றி. ஓகே, தேங்க்ஸ் மேடம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் சொல்லுங்க சார். யாராவது? வணக்கம் சார், நான் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்க. ஜெனரிக் டேப்லெட்ஸை பற்றி மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக நல்லா விளக்கமாக சொன்னாங்க. ரொம்ப பேருக்கு அது மட்டும் வந்து பிராண்டட் வந்து ஒஸ்தின்ற ஒரு நினைப்பு இருக்குது இன் ஜென்ரல். அது கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, அது நல்ல விஷயம். ரெண்டாவது, அவங்க பிராண்டட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து செலவழித்து ரிசர்ச் பண்ணி அவங்க ஆரம்ப காலத்தில் அதிகமாக விலைக்கு விற்கிறாங்க, தொடர்ந்து அதையே செய்கிறாங்க. அவங்க மாத்திரைகளை வந்து மார்க்கெட் பண்ணுன்றதுக்காக டாக்டர்ஸுக்கு இன்சென்டிவ் கொடுத்து அவங்களுக்கு நிறைய சப்ளை அண்ட் சர்வீஸ்லாம் பண்ணி மெடிக்கல் டூர்லாம் அனுப்பி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ டாக்டர்ஸு இன் ஜென்ரல் வந்து பிராண்டட் மெடிசின்ஸ் ட்ரக்ஸ் தான் எழுதுகிறாங்க. இதையும் வந்து மக்கள், சாதாரண மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜெனரிக் டேப்லெட்ஸை வெளியில் 50 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கி சௌகரியமாக இருக்கலாம். இதை பற்றி நான் நிறைய அசோசியேஷன் மீட்டிங்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் மேடம் சொன்னது நல்ல விஷயம். கூடவே பிராண்டட் ஏன் வேல்யூன்னா அவங்களுக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்குது, டாக்டர் அதை ப்ரொமோட் பண்ணுறாரு, டாக்டருக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்குது. இந்த சர்க்கிளையும் இந்த விஷயங்களும் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டா
ஒரு சரியான புரிந்துணர்வு கிடைக்கும். தேங்க்யூ. நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் யாராவது சொல்லுங்க. மேடம் வணக்கங்க மேடம். வணக்கம் மேம். எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட், இந்த இது கவர்மெண்ட் மாத்திரை வந்து தரம் குறைஞ்சதா இருக்கும், பவர் குறையும் அப்படின்னு எல்லாரும் சொன்னதுனால நானும் அப்படியே தான் மனசுல வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க சொன்னதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் டவுட் அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ மேடம். நன்றிம்மா. எங்க அப்பா மக்கள் மருத்துவத்துல மருந்து வாங்கிட்டு வருவாரு. எங்க அம்மா சொன்னேன், இந்த கடையில் வாங்காத வேலையே செய்யறது இல்லம்மா. சில பேருக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அதை ஓவர் கம் பண்ணி வெளியில வரணும் நம்ம. இல்ல மைண்ட் செட்டு தான் நமக்கு. ஒரு கடையில ஒரே தோசை வந்து 3 இடத்துல 3 விதமா இருக்கு. 25 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா இருக்கு. எல்லாம் மாவுல தான் செய்யறாங்க, ஒரே கல்ல தான் வேவுது. அது மாதிரி லட்டு பாத்தீங்கன்னா 4 இடத்துல 4 விதமா சொல்றாங்க. அந்த பிராண்டு, அந்த ஹோட்டலு, அந்த இதுக்காக நம்ம பண்றோம். அதுதான் இந்த மாத்திரையில அவங்க இன்னைக்கு சொன்னதுல ரொம்ப, இது ஏற்கனவே நம்ம டாக்டருங்க சொல்லியிருக்காங்க. அதை காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த டாக்டர் கிட்ட வந்து திரும்பி இதை நான் வாங்கியிருக்கேன், இதை யூஸ் பண்ணலாமான்னு ஒரு தடவை காமிச்சிட்டு சாப்பிடுறது நல்லதுன்னு ஒரு டாக்டர் சொன்னார். ஆமா சார், ஆமா சார். இப்போ ஜெனரிக் டேப்லெட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 1000 முதல்வர் மருத்துவ கடைகள்னு போட்டு அது பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெரும்பாலான இடங்களில் இந்த ஜெனரிக் டேப்லெட்ஸ் கிடைக்கும். மாத்திரை வாங்குறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க விரும்புற மாத்திரை உங்க பிரிஸ்கிரிப்ஷன் படி அங்க ஸ்டாக் இருக்கிறது இல்ல. அது அந்த பிரைவேட் ட்ரேடர்ஸ் வந்து ஏகப்பட்டது வாங்கி வைக்கிறான் அவன். இவங்களால அந்த மார்க்கெட்டோட போட்டி போட முடியல. ஆனா நம்ம என்னன்னா, முதல் நாள் ஒரு வாரத்துக்கு முன்னால தீர்றதுக்கு முன்னாலே அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்தோம்னா அவன் இப்ப தருவிச்சு கொடுக்குறாங்க. அந்த பொறுமை, நம்ம முன்னேற்பாடு நமக்கு தேவை. கோஆபரேட்டிவ் மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல வந்து 15% ரிபேட் கொடுக்குறாங்க. இல்ல சார், நாங்க அதெல்லாம் ரைட். நாங்க சொல்றது அவைலபிலிட்டி, நாங்க சொல்றது கரெக்ட். இல்ல கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ல குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்றது மக்களுக்கு தெரிஞ்சு அந்த கடையை தேடி பிடிச்சு போய் வாங்கலாம். எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப சேலத்துல எல்லாம் பொன்னி சூப்பர் மார்க்கெட்னு பல பிரான்ச் இருக்குது. இங்க எல்லா இடத்துலயும் அவங்க விற்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா என்னன்னா, நம்ம ஒரு 5 மாத்திரை சொன்னோம்னா அதுல 3 தான் இருக்கு சார், 2 நாள் கழிச்சு வாங்க சார் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் நாம போக வேண்டி இருக்குது. அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. நெக்ஸ்ட் சார் சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் பேசாதவங்க பேசுங்க, தயவு செய்து பேசாதவங்க பேசுங்க. சார் வணக்கம் சார், கலாவதி பேசுறேன் சார். சார் நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் மீட்டிங்க்கு. பரவாயில்ல, தெரிஞ்ச வரையில் சொல்லுங்க. அவங்க சொன்னது கன்சாலிடேட்டடா எல்லாம் கடைசியில் இந்த ஸ்லைடு பார்த்தேங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. செல்ஃப் மெடிகேஷன் வந்து ரொம்ப தப்பானது. அது இல்லாம நம்ம வந்து எல்லாமே இப்போ இந்த இது பிராண்டடும் ஜெனரிக் மெடிசனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா, அது டிஃபரன்ஸே இல்லைன்னு தெரியும் போது இது நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து விலையும் கம்மியாக இருக்கும், அதே காம்போசிஷனும் மெடிசனும் கிடைக்குது. அது அவைலபிலிட்டியை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை இது பண்ணால் நமக்கு சேஃபு. அதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மேடம் சொன்னாங்க. தேங்க்யூ சார். இப்ப மருந்து சீட்டு இல்லாம மருந்து கடைகள்ல நிறைய இருக்கு. அதை தடை செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல. போயிட்டு ஓரலா கேக்குறவங்களுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வியாபாரம் ஆகிறத தடை பண்ண முடியலையே. ஆமா. வணக்கம் சார், ஜம்புநாத் பேசுறேன் சார். சொல்லுங்க, பேசுங்க சார். முதல்ல ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மேடத்துக்கு, அவங்க முன்னாடியே ஒரு இதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேடம் வந்து இந்த மேடத்தோட ஸ்பீச் நான் முன்னாடி ஒரு தடவை கேட்டிருக்கேன். ஏற்கனவே வந்திருக்காங்க. அதனால அவங்களை வந்து அவங்க எப்பவுமே எப்போ வந்தாலும் ரொம்ப கரெக்டா சொல்லிடுறாங்க. என்ன பாயிண்ட் சொல்லணுமோங்கிறதோ அதை கரெக்டா சொல்லிடுறாங்க. தட் இஸ் அவங்களுக்கு அப்ரிசியேஷன் ஃபார் தட். ரெண்டாவது ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, அவங்க இனிமே வந்து இது ஷேர் பண்ண வேண்டாம். நம்ம இது பார்த்தீங்களா, அவங்க ஸ்லைடை ஷேர் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த ஷேரிங்கை எடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன்ல எல்லா வருதும் தெரியும். அதனால அவங்களை அது ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். மூணாவது பாயிண்ட் ஸ்லைடு வேணாமா சார்?
எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃபுல்லா உங்க முகத்தை எல்லாருமே பார்க்க முடியும். இல்லைன்னா உங்க முகத்தை பார்க்க முடியல. கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் டைம் அது மாதிரியே பேசிடலாம் சார். எனக்கு இன்னும் நிறைய உங்க கூட எல்லாம் பேசணும்னு ஆசையா இருக்குங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கூட நீங்க ஸ்லைட் ஷேரிங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க எல்லா ஸ்லைடெல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. இப்ப இனிமே அந்த ஸ்லைடு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஷேரிங் அவசியம் இல்லை. அந்த ஸ்லைட் ஷேரிங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டாப் ஸ்லைட் ஷேரிங் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபுல் சைஸ்ல நீங்க வந்துருவீங்க. ஸோ இப்ப எல்லாரும் உங்களை பார்க்கலாம். வச்சுங்களா? இல்ல நீங்க உங்க ஆலோசனை ரொம்ப நல்லது சார். எங்களுக்கு என்னன்னா அவங்க ரொம்ப வேகமா இன்னைக்கு முதல்ல பண்ணதை விட இன்னைக்கு ரொம்ப அந்த ஸ்லைட்லயே 1 by 1 சொல்லிட்டு போனாக்க இன்னும் கொஞ்சம் அந்த கிளாரிட்டி இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா அதை படிக்க முடியல. அதாவது ஒரு 5 பாயிண்ட் ஒரு ஸ்லைட்ல வருது. அந்த 5 பாயிண்ட் எது அதனுடைய எலாபரேட்டிவா பேசினா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. அதுல சந்தேகமே இல்லை சார். அவங்க குறைத்த காலத்துல நிறைய சப்ஜெக்ட் கவர் பண்றாங்க. ஆமா 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 எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட பாயிண்ட் ரிகார்டிங் மெடிசன்ஸ் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு இருந்த ஸ்லைடு பூரா யூஸ்ஃபுல்லான ஸ்லைடு. அது வந்து நம்மளால அத குறிச்சு வைக்க முடியாது, எழுத முடியாது. யூடியூப்ல வச்சு நீங்க அதை நிறுத்தி வச்சு இது பண்ணலாம். இல்லைன்னா அவங்களோட மேடத்தை வந்து அந்த ஸ்லைட மொத்தம் அவங்களோட மெயில் ஷேர் பண்ணலாம். என்னோட ஒரே பாயிண்ட் என்ன சொல்ல வந்து என்ன, ஏற்கனவே நமக்கு மறதி இருக்கிறதால இத பார்த்த உடனே மடன்னு நம்மளால அந்த அளவுக்கு இப்ப நான் அதையும் மீறி நிறைய சார் என்னுடைய மொபைல்ல டக்கு ஒரு போட்டோ எடுத்துருது. அதான் ஸ்லைடு அப்படியே போட்டோ அந்த ஸ்லைடு வேற யாராவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரே ஒரு பாயிண்ட், இந்த காய்கறிகள் சில காய்கறிகள் சில வியாதிக்கு அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுறோம். அந்த காய்கறிகள் சாப்பிடுறதும் மருந்து மாதிரி வருமா? அந்த மாதிரி தான் அவங்கள்ட்ட அந்த ஒரே பாயிண்ட் தான் அவர்கிட்ட கேட்கணும் மேடத்துல. அவங்க சொல்லுவாங்க. அவர் என்ன கேட்டான்னு தெரியுதுங்களா? கேக்கல சார். சொல்றாங்க சார். சில சமயத்துல சொல்றாங்க சில காய்கறிகள் சில வியாதிகளுக்கு நல்லது, அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் யூடியூப்ல அது மாதிரி அது வாட்ஸ்அப்ல வந்து கத்தையா வந்துட்டு இருக்குதுங்க. முருங்கைக்கீரையில இந்த கீரை சாப்பிட்டா இன்னும் போயிடும், இந்த காய் சாப்பிட்டா இதுக்கு குணமாகுது, இந்த பழங்கள் சாப்பிட்டா ஆப்பிள் டாக்டருக்கு போக வேண்டியது இல்லை, நீ ஆப்பிள் டெய்லி ஒண்ணு சாப்பிட்டீங்கன்னா நீ டாக்டரே பார்க்க வேண்டிய அத பத்தி சொல்றாரு. ஆமா சார். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு அன்லெஸ் டாக்டர் வந்து ஏதாவது கான்ட்ராண்டிகேட் பண்ணால் ஒழிய நம்ம வந்து மத்த எல்லாமே நம்ம எப்பவும் போல எடுத்துக்கலாம் சார். அதுதான் மருந்து மாத்திரை கீரையும் சேர்த்துக்கணும். கீரை காய்கறிகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் சார். அதான் சொன்னேன். அது வந்து நீங்க மெடிசனா நீங்க ட்ரீட் பண்றது இல்லை இல்லையா? ஏன்னா அந்த கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்றீங்க இல்லையா, அந்த கான்ட்ரா இண்டிகேஷன் இது வருமா அப்படிங்கிறது என்னோட ஒரே டவுட். சில ட்ரக்குக்கு இந்த ட்ரக் சாப்பிடும்போது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா மட்டும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். மேடம் மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். வேணுகோபால் பேசுங்க சார். ஒன்றும் இல்லை, அவங்க மேடம் சொன்னாங்க ஒரு இம்மிடியட்டா ஏதோ ஒரு பிரச்சனைனா இம்மிடியட்டா போய் மாத்திரையை வாங்கி சாப்பிட்றது தான் இப்போ நிறைய பேர் பண்றாங்க, அதுக்கு ஹோம் ரெமெடி பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதுல ஒரு 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 இது சொன்னாங்க. கரெக்ட் மேடம் சொன்னீங்கல்ல மேடம்? ஆமா சார். ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஒரே மெடிசன் தான் அப்படிங்கிறது இல்லாம சரியா போயிடணும், உடனே சரியா போயிடணும் நினைக்கிறோம். அத கொஞ்சம் மாத்திக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே வந்து ஹோம் ரெமெடியே ரொம்ப கண்டிஷன் அதே பண்ணிக்கிட்டு இருக்கலாம கூடாது. ஆமா பண்ணக்கூடாது. அனதர் ஒண்ணு இன்னொன்னு போயும் பண்ணக்கூடாது. கரெக்ட். நீங்க இப்ப வந்து என்ன பிராக்டிக்கலா நடந்துகிட்டு இருக்கதோ அதை அப்படியே வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஏன்னா எல்லாமே இந்த வேலை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து சரியா சொல்லியிருக்கிறீங்க. இனிமே வந்து நாம அதை வந்து அட்வைஸா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சரியா போய்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். நன்றி.
நன்றிங்க சார். தேங்க்யூ சார். இப்ப அவர் சொன்னது பாட்டி வைத்தியம்னு. அந்த காலத்துல எடுத்த உடனே டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க. முடிஞ்ச ஆமா. வரையிலும் வீட்டுல பெரியவங்க சொல்றதுல அதை கேட்டு அது ஒரு முடியலன்னா டாக்டர் கிட்ட போலாம் அப்படிங்கிற கட்டம் இருந்தது. இப்ப அப்படி இல்லை, உடனே வண்டி எடு டாக்டரை பாரு அப்படின்னு அங்க போய் 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி அந்த இப்ப அவர் சொன்னாங்கல்ல, ஒரே டாக்டர் கிட்ட போகணும், அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டி இருக்குது. ஒவ்வொரு வியாதி டாக்டரை போய் பார்க்க வேண்டி இருக்குது. ஒவ்வொரு விதத்திலயும் நாங்களாம் மாத்திரையை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காமிச்சிட்டு, நான் இதெல்லாம் சாப்பிடுறேங்க, இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி நாங்கெல்லாம் கேக்குறோம். இதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் போறதே இல்ல. பழைய மாத்திரை சீட்டை வச்சுக்கிட்டே அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், நான் அதை சொல்லலைங்க. நாம என்ன சாப்பிடுறோம்ன்றது டாக்டர் கிட்ட காமிச்சாதான் என்னுடைய கருத்து. கரெக்ட் தான். நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டை விட நான் அந்த அப்படி டேப்லெட்டே எடுத்து போய் அவர்கிட்ட காமிச்சிடுறது. இது எது நான் சாப்பிடுறது இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அப்படின்னு கேக்குறது. ஏன்னா ரிப்பீட்டேஷன் ஆயிடும். அவங்க சொன்னாங்க ஒரே இதுக்கு 2 தடவை 3 மாத்திரை இருக்கும், நமக்கு என்னன்னு தெரியாது. இதுக்கு நமக்கு சேஃப்டி வேற, நம்ம அவங்கள்ட்ட போய் காமிச்சிட்டோம்னா. ஆமா, இது நெக்ஸ்ட் யாராவது சொல்லுங்க சார். நீங்க நல்லா கேக்குறாங்க. இந்த நாகராஜனா கேட்க ஏதோ கை தூக்கி இருக்காரா? நாகராஜனா ஆன் பண்ணி சொல்லு சார். ஒரு சின்ன சந்தேகம். யாருக்கு? இது என்ன ஆச்சுன்னா, போன நைட்டு ஒரு 15 நாளைக்கு மேல இந்த கேப்சூல் ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அந்த கேப்சூல் சாப்பிட்டதே தொண்டையில போய் குறுக்க நின்னுடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அத வீட்லயும் சொல்லல. 2 போய் காகல் பண்ணி எச்சை துப்பி எடுத்துலாமான்னு பார்த்தா அப்போ ஒன்னும் ஆகல. அப்புறம் வேகமா தண்ணியை போட்டுட்டு குப்பு குப்புட்டு குடிச்சாரு, உள்ளத்தெல்லாம் போகல. 2-3 நாள் இருந்தது. அப்புறம் சரியா போச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த கேப்சூல்ஸை எடுத்துட்டு தண்ணியில போட்டு சாப்பிட்றது தப்பா ரைட்டா? அது தெரிஞ்சா தகுந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு அது மாதிரி பண்ணிடலாம்னு நினைச்சேன். அதான் எனக்கு சந்தேகம். ஆக்சுவலா அது சாலிட் பிளப் தான். ஆக்சுவலா அது கரையிறது தான். இல்ல கரெக்டா தொண்டையில மாட்டிக்குதால அது பிரிச்சு போட்டு தண்ணியை செய்யலாமா செய்யலாம்? அவங்க ஆனந்தி சொல்லுங்கம்மா நீங்க. அதான் கரெக்டா சார். இது சார் இது எப்பவுமே இருக்குங்களா சார் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்? இல்ல அன்னைக்கு ஒரு நாள் தான் ஆச்சு. அந்த ஒரு நாள் தான் ஆச்சு. அது 2-3 நாள் ஒரு நாள் ஆனா பரவாயில்ல. அது என்னைக்காவது நம்ம அந்த பொசிஷன் இல்ல அதுல அதாவது அது போடும் பொழுது ஸ்ட்ரைட்டா போடாம பக்கவாட்டுல போட்டாரு. சாப்பிடும்போது முள்ளு குத்துற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்கோ ஒரு நாள் நடந்தா பிரச்சனை இல்ல. நமக்கு எப்பவுமே அப்படி இருக்குன்னா நம்ம தனியா பாக்கணும். ஒருவேளை நமக்கு அந்த குழாய் சுருங்கி இருக்கா, நமக்கு அந்த உணவு குழாய் சுருங்கி இருக்கா அப்படின்னு நம்ம ஒருவேளை ரிப்பீட்டடா இந்த ப்ராப்ளம் இருந்தா நம்ம பாக்கணும். அதுக்கு நம்ம என்னைக்கா ஒரு நாள் இருந்தா நம்ம அதை பிரிச்சதுக்கு தேவையில்லை. அதுதான் கேட்டேன். அப்ப அந்த மேல இருக்கிறது அப்படியே கேப்சூல் மாதிரி இருக்கிறது உடையில தங்கிடுமான்னு கேட்டேன். அவங்க தண்ணியில அது சாலிபிள் தான் சார். அது உள்ள போய் சந்தேகம் பண்றது எனக்கு. தேங்க்யூ மேடம். அழகா சொன்னீங்க. சந்தோஷம். நாகராஜன் சொல்லுங்க. நாகராஜன் சார் வணக்கம் சார். அந்த மாத்திரைய தொண்டையில மாட்டிக்கிறது என்னன்னா, ஒன்னா சேர்த்து போடுறது. 5-6 மாத்திரைய சேர்த்து ஒன்னா போடுறதுனாலதான் வந்த விளைவுகள். அது ஒண்ணு போட்டீங்கன்னா கேப்சூல் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இல்ல அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட் சொல்லுங்க. அது வேற அது சொல்லியாச்சு. இனிமே 1 by 1 தான் டேப்லெட். அதான் நான் சொன்னேன். நான் நிறைய சொல்ல ஒண்ணே ஒண்ணுதான் தப்பேன்னு சொன்னேன். இல்ல அது பெரியவங்களுக்கெல்லாம் எப்படி மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல சார், அந்த சப்ஜெக்ட் பாஸ் ஓவர் பண்ணிடுங்க, வேற பேசலாம். வேற யாராவது கேளுங்க. ஏதாவது இன்னும் மனசுல இருந்தா கேளுங்க. நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க பேசுனாங்க. நம்ம ரியாக்ட் பண்ணாதான் கவனிச்சோன்றதுக்கு அர்த்தம் இருக்கும். பிராண்டட்ல 10 mg இருக்கும் சார். இது 0.5 mg ஜெனரிக்ல இருக்கும். அதனால இந்த மாத்திரையை கொஞ்சம் லோ காஸ்ட் கூட கிடைக்கும். அதனால இந்த நம்ம மோடி மெடிசின்ஸ், அந்த மக்கள் முதல்வர் இதெல்லாம் அந்த மாத்திரை இல்லைன்றுவாங்க. திரும்பி 1 வீக் கழிச்சு தான் அது போய் வாங்கி கொடுப்பாங்க. அதனால அது நல்ல ஜெனரிக் மெடிசின்ஸ் நல்லா தான் இருக்கு. அது பொதுமக்கள்கிட்ட நல்ல விழிப்புணர்வு இல்ல. அந்த விழிப்புணர்வு அடுத்து சொல்லுங்க சார். ஹலோ ராமானுஜம் பேசு.
ராமானுஜம். இல்ல நீங்க அந்த மக்கள் மருந்தகத்துக்கு ஏன் நம்ம டாக்டருங்க எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல அவங்க வந்து வேற மெடிக்கல் ஸ்டோருக்கு தானே கொடுக்குறாங்க. இல்ல சார், அதான் சண்முகம் சொல்லிட்டாரு. அதை திரும்பி திரும்பி நம்ம கேக்குறது உங்க மருமகனே எப்படி எப்படி அப்படிலாம் கிடையாது. நம்ம அங்கங்க கடையை பாக்குறோம், வாங்கலாம்னா நமக்கு தைரியம் இல்லையே, நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணாம வாங்க முடியாது. பொதுவா தான் ஏன் எந்த டாக்டர்ஸும் அதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அந்த மக்கள் மருந்தகத்துக்கு யாரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க? அந்த மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்டர் கொடுக்கறதையே அங்க போய் கொடுத்தா மாத்திரை கொடுக்குறாங்க. அது மாதிரி மாத்தி கொடுக்குறாங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அங்க எது அவைலபிளா இருக்கோ அது கொடுக்குறாங்க. நீங்க எந்த பிராண்ட் மாறுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இதே பிரைவேட் சொல்றாங்க சார். அந்த காம்பினேஷன் தான் பாப்பாங்களே ஒழிஞ்சு அது எப்படி நம்ம ஆத்தென்டிகேட்டட் எப்படி நம்ம நம்ப முடியுமான்னு இல்ல. நாங்க வாங்கியிருக்கோம் சார், மக்கள் மருந்தகத்துல வாங்கியிருக்கோம். அத வந்து டாக்டர் கிட்ட காமிச்ச உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவர் சொல்ற மாத்திரை இங்க இல்லாம இருந்தாதான் பிரச்சனை. என்ன இருந்தாலும் இது கவர்மெண்ட், இது எப்பவுமே எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல சொன்னா வாங்கி கொடுக்குறாங்க சார். திரும்பி திரும்பி அவங்க கவர்மெண்டே குறை சொல்லாதீங்க. அது பாரத பிரதமருடைய திட்டம். அது அதாவது என்ன பேஷன்ஸ் மக்கள் தானே சார். ஒரே ஒரு பாயிண்ட் இதுல என்னதுன்னா சார், சார் எல்லாருமே வந்து எல்லா டாக்டர்ஸும் அந்த சால்ட் தான் பிரிஸ்கிரைப் பண்ணணும் சார். என்ன பண்றாங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போனீங்கன்னா சால்ட்டையும் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதுக்கு கீழே பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்க ஆனா இத வந்து சட்டமா மாத்தி எல்லாருக்கும் போடணும் அப்படின்னு கவர்மெண்ட் எவ்வளவு ட்ரை பண்றாங்க சார். நம்மளால ஒரு சேஞ்ச் அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியுமா இந்த கண்ட்ரியில? சொல்லுங்க. நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல சார். அறிக்கையா சொல்லிட்டீங்க. இந்த ட்ரக் கண்ட்ரோல் பத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரைஸ் பிக்சேஷன் ஒரு கமிட்டி இருக்கு. அதுக்கு சேர்மன் வந்து ஒரு IAS ஆபிசர், எனக்கு CP சிங்னு ஒருத்தர் இருந்தாரு, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். அது அவர் சேர்மனா இருந்தாரு. பிரைஸ் பிக்சேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ரீட்டைல் ஷாப் வரையிலும் இது ஒரு பெரிய இது இஷ்யூ. இத நம்மளால இன்னும் இதெல்லாம் பண்ண முடியாது. இது ஏதோ கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம மாத்திரையை சாப்பிட்டுட்டு எப்படி மாற்றமே இல்லாம இருக்க முடியும்ன்றது கொஞ்சம் சொல்லித்தாங்க. இத ரொம்ப நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றதே சரி வராது. நமக்கு என்ன கொடுக்குறாங்க, காசு இருக்கிறவங்க, இல்லாதவங்க வந்து இப்ப பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து, தாலுகா ஆஸ்பத்திரியில இருந்து, டிஸ்ட்ரிக்ட் ஆஸ்பத்திரியில இருந்து, மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்க போய் பாத்தீங்கன்னா, நாங்க பார்த்ததால சொல்றோம், இன்னும் 1000 பேர் நிக்கிறாங்க அங்க. அந்த மருந்து மாத்திரையை வாங்கிட்டு இந்த பெரிய ஜமுனா சார் சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய ஜனத்தொகையில வந்து நாமெல்லாம் இங்க ஓரளவு அஃபோர்டபிள் பர்சன், வி ஆர் டாக்கிங் இன்டெப்தா பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா இதை இல்லாத ஏழை மக்கள், இப்ப ஜிம்மரே அவங்களுக்கு தெரியும், கடலூர், விழுப்புரம், அந்த பாண்டிச்சேரி, அந்த பக்கத்துல இருக்கிற 4-5 டிஸ்ட்ரிக்ட் ஜிம்மர்ல போய் குமியுவாங்க எந்த இதுலயும். அது மாதிரி நிமான்ஸ்ல ஒரு நாளைக்கு எத்தனாயிரம் பேர் வராங்க, அந்த மருந்து மாத்திரைகளை வாங்குறாங்க. அது மாதிரி இத வந்து ஒரு எலாபரேட்டா நிறைய சொல்லிட்டாங்க. நமக்கு நேரமும் 5 மணி ஆயிட்டதால இன்னைக்கு செஷன் வந்து திருப்தியா இருந்தது. 35 பேருக்கு மேல இன்னைக்கு ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனா இருக்கு நிறைய. அதுதான் சொல்றேன். அதுக்கு வந்து ஆனந்தி தான் நமக்கு காரணம். டாக்டர் ஆனந்தி நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆமா, அவங்க நிறைய வந்து சப்ஜெக்ட் நல்ல இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா கொடுத்துட்டாங்க. அவங்க இது எப்போ எலாபரேட்டா பேசிருக்காங்க, நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க நமக்கு, நம்மளையும் பேசுறதுக்கு அலோவ் பண்றாங்க. அவங்க பேசுனதுல இன்னைக்கு ஃபீட்பேக் கேட்டது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு பின்னால நான் அது காலையிலேயே அதான் அவங்க பேசும் பொழுது அதேதான் சொன்னேன். மூத்தவர்கள் இங்க இருக்கிறவங்க பூரா எல்லாம் எமினன்ட் பர்சன்ஸ், எல்லாம் சீனியர் பர்சன்ஸ். அதனால நீங்களும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசினா. அவங்க 20 நிமிஷம்னாங்க, ஆனா நாங்க 30 நிமிஷத்துக்கு மேல இன்னைக்கு நல்லா பேசினாங்க. நல்லா இன்னைக்கு செஷன் வந்து அருமையா இருந்தது.
யூடியூப்லயும் வரும் இது. இதை வந்து எல்லாரும் பார்க்காதவங்களும் பேசுங்க. இதுக்காக ஏற்பாடு செய்த இந்த நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகம், குறிப்பா திருமதி அன்னபூரணி அவங்களும் இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவங்களுடைய சார்பில் இவங்க வந்து நமக்கு 2வது தடவையும் அவங்க கூட பேசி இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்துறதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அதுக்காக திருமதி அன்னபூரணிக்கும் திருமதி ஆனந்திக்கும் நம்ம குழு சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். அடுத்தது இந்த நிமான்ஸ் ஜீரியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல டாக்டர் பி.டி. சிவகுமார் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கலைன்னா இது நம்மளால நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் மேல இவ்வளவு பேர் வந்து நீங்க கலந்துகிட்டு இதை என்கரேஜ் பண்றதாலதான் இதை சிறப்பா நடத்த முடியுது. வரும் வாரங்களில் இன்னும் சிறந்த பேச்சாளர்களை நாம் தேர்வு செய்து இதை சிறப்பாக